எப்படி இருந்த பங்காளி இப்படி போயிட்டியே அப்படின்ற மாதிரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். ஜிலேபி ஷோக் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு இல்லையா? எவ்வளோ கூட்டமும் நெரிசலுமா எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இப்போ கடைசியில் வெறிச்சோடி போய் கிடக்குது, ஒரு நாதி இல்லாமல். வீடியோ காட்சிகள் கொஞ்சம் கடைசியில் இருக்க அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் குவைட் அவங்களுடைய பார்வைக்கு போயிருக்குது இப்போ ஜிலேபி ஷோக் பிரச்சனை. இப்போ நிறைய வீடியோக்கள் ஷேர் ஆகிச்சு இல்லையா? குவைத்தில் இந்த மாதிரி ஜிலேபி ஷோக்கில் எப்படி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் ரோட்டில் இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான அந்த வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா, குவைத்திலையும் சில நல்ல மனுஷர்கள் இருக்கிறாங்க இல்லையா, தொழிலாளர்களை பற்றி சிந்திக்கக்கூடியவங்க, அதே மாதிரி தொழிலாளர்களுக்கான நீதிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பார்வையில் பட்டு இது வந்து இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குது. நிறைய பேர் வந்து இப்போது கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கடாது இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஷெல்டர் செஞ்சு கொடுக்க போகிறோம், ரூம் அடித்து கொடுக்க போகிறோம் அப்படின்னுலாம் சொன்னீங்களே, எங்கள் ரூம்? எப்போ நீங்கள் தொழிலாளர்களுக்கான கட்டுமான பணிகளை கட்டுறது? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்குரிய அறைகளை எப்போ நீங்கள் சரி பண்ணி கொடுக்கறது? இந்த தொழிலாளர்களுக்கான இருப்பிடங்கள் பாதுகாப்பு எப்படி நீங்கள் உறுதிப்படுத்துறது? அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை இப்போ முக்கியமான சமூக ஆர்வலர்கள் கேள்விகளாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேள்விகளுக்குரிய பதிலை வந்து சமூக விவகார அமைச்சு, குவைத்துடைய தொழிலாளர் திணைக்களம், மனித வளத்துக்கான பொது ஆணையகம் நிச்சயமாக கேள்விக்கான பதிலை கொடுத்தே ஆகணும். ஏன்னா சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நிறைய தொழிலாளர்கள் இன்னைக்கு அங்கங்கே ஏதோ அந்த தஞ்சமுகுத மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கான சரியான அறைகள், சரியான இருப்பிடங்கள் கட்டாயம் இவங்க நிரூபித்து கொடுக்கணும். அதாவது அப்படி இல்லாத பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் தொழிலாளர்களுக்கான பற்றாக்குறை குவைத்தில் ஏற்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு தொழிலாளர் சந்தையில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தங்குறதுக்கு இடமே இல்லை, உட்கார்ந்துருக்க முடியலை, பிரச்சனை, விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு எல்லாரும் கிளம்பி இந்த நாட்டை விட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன செய்வீங்க தொழிலாளர்களுக்கு? அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் பலரும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு விடயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த இடத்துல. கிட்டத்தட்ட இந்த யுத்தம் வாரத்துக்கு முன்னாடி, சரியா, நான் இதோட 3வது வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 வீடியோ, பிப்ரவரி 10ஆம் தேதி, மார்ச் மாதத்தில் கடைசியில், அதுக்கப்புறமா மே மாதம் கடைசியில் நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன். உடனடியாக வெளியேறுங்க. நான் போஸ்ட் பண்ண எல்லா வீடியோலையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது, உடனடியாக வெளியேறுங்க. ஜிலேபி ஷோக் பகுதிகளில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரப்போது தயவு செய்து இருக்க வேண்டாம், வெளியேறுங்க அப்படின்ற மாதிரியான அவேர்னஸ் கிட்டத்தட்ட நான் இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2ஆம் மாதம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்தே நான் இந்த வீடியோ வந்து 3 தடவை இதோட பப்ளிஷ் பண்ணிட்டேன். சிலது வந்து பார்த்திங்கன்னா, சிலர் வந்து உண்மைக்குமே அந்த காலகட்டங்களில் வெளியேறி போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு சகோதரி வந்து இந்த மாதிரி பில்டிங் உடைச்சிட்டாங்க பாருங்கள், எங்களுடைய பொருள்லாம் தூக்கி வெளியில் வீசிட்டாங்க, நிறைய பொருள் பில்டிங்குள்ளே இருந்துச்சு, அதெல்லாம் எடுக்கவே இல்லை, அப்படியே உடைச்சி தரமட்டமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுத வீடியோ கூட நான் போட்டேன். அந்த டைமில் கூட நிறைய பேர் வந்து என்னுடைய வீடியோ பார்த்தவங்க வெளியாகி போயிருந்தாங்க. ஆனால் சிலருக்கு வந்து அலட்சியம், கணக்கு எடுக்கிறது இல்லை. சரி விடுங்க, என்ன தான் பண்ணுறது? அது மக்களுடைய அலட்சியம்ன்றது மக்களுடைய அது அபிப்பிராயம். அது தொடர்ந்தும் அவங்களுக்கு கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இனி வரும் காலங்களையாவது கொஞ்சம் அரசாங்க ரூல்ஸை மதித்து நடங்க. அதே மாதிரி இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கிறீங்கன்னா ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்களில் வந்து செக் பண்ணுவாங்க. ஆனால் செக் பண்ணும்போது கட்டாயம் அறைகளுக்கு உரிமையாளரையும் செக் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ரூமில் இருக்கிறீங்க, இந்த ரூம் வந்து யாருடைய பேரில் புக்கிங் ஆகி இருக்குது, யாருக்கு இந்த ரூமுடைய அட்ரஸ் கொடுப்பட்டிருக்குது, இந்த ரூமில் யார் இருக்கிறாங்க, அதே ஆள் இருக்குதா இல்லை வேறு யாராவது இருக்குதா அப்படின்ற செக்இன் வரும்போது காதிம் வீசா அடிச்சுட்டு வெளியில் அப்பார்ட்மெண்ட்டுகளில் இருக்கிற நிறைய பேர் மாட்டுவீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து இன்னார பேரில் இருக்குது, அவங்க எங்கே, நீங்கள் காதிம் வீசாவில் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி வரும்போது சிக்கல் வரும். அதற்கும் தயாராக இருங்க.
இனி வரும் நாட்களில் கொஞ்சம் குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கடும் ஸ்ட்ரிக்டாக தான் வரும். கவனம்.